குட் மார்னிங் சொல்லி உங்களுக்கு போன கிளாஸ் உங்களுக்கு அறிவிச்ச மாதிரி அந்த அலகு 2 SDLC-ல ஒரு சின்ன தலையங்கம் ஒன்று விடுபட்டது. அதை நாங்கள் அந்த கேள்வி வரைக்கும் அந்த கேள்வியோட சேர்த்து உங்களுக்கு அந்த தலையங்கமா தாரோம். அதில் அந்த கேள்வியை விட்டுட்டு கடைசியா விளங்கப்பட்டதுக்கு அந்த நோட்ஸ் தரணும். முறைமையின் செயல் சார்ந்த தேவைகள் மற்றும் செயல் சாராத தேவைகள் என்று சொல்லி ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம், நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்லி ஒரு வினா வந்து நாங்கள் படிக்க இருக்கு. சரி, நான் இன்றைக்கு இந்த எம்சிக்கு பகுதியை நிறைவு செய்துட்டு கடைசியா உங்களுக்கு அந்த நோட்ஸை தந்து போட்டு அந்த கேள்வியை விளங்கப்படுத்தும். சரி, இப்ப நாங்க 2010 இருந்து சேர்ந்தோம். 2010 பாத்தீங்கன்னா 29வது வினா, 30வது வினா, 31வது வினா இருக்கு. நாங்கள் இருபத்தொன்பதாவது வினா பாருங்க. முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை ஆயுள் வட்டத்தை பயன்படுத்தி ஒரு தகவல் முறைமையை விருத்தி செய்யும் போது பின்வருவவற்றில் எது இடமிருந்து வலமாக செயற்பாடுகளின் சரியான தொடரியாகும்? அப்ப ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமான செயற்பாடுகள தொடர் என்று கேட்டிருக்கு. இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது, எங்கட வளமையான 6 படிமுறைகளுக்கு மேலதிகமாக பிரச்சனையை வரையறுத்தல், ப்ராப்ளம் டெபினிஷன் என்றது முதலாவது, அடுத்தது இயலுமை ஆய்வு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்றது 2வது, அதுக்கப்புறம் நாங்க படிச்ச 6 வரும். சரி, அப்ப இங்க கேட்டது சரியான ஒழுங்குன்னு கேட்க சில சந்தர்ப்பங்கள்ல 8மே தரமாட்டாங்க. ஏதாவது 4ஓ 5ஓ தந்து போட்டு அதுல ஓட, உதாரணமா முதலாவது ஸ்டெப்பும் 3ம் 5ம் 7ம் இருந்தா சரி ஓடுறேன், 2வது தராட்டி பரவாயில்ல. ஆனா சில வேளை எல்லாமே தரப்பட்டா நீங்கள் அதை வேற மாதிரி நீங்க செய்ய வேண்டி வரும். இப்ப நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். சாத்திய கூற்று கற்கை, இயலுமை ஆய்வு, சாத்திய கூற்று கற்கை 2 3 தான் பாருங்க. பிரேக்கருக்கு வந்திருக்கு, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று வந்திருக்கு. அடுத்தது முறைமை வடிவமைப்பு, முறைமை பகுப்பாய்வு. இதிலேயே பிழைச்சு போச்சு. ஏன் முறைமையை பகுப்பாய்வு செய்தா பிரான் என்ன செய்யப்படும்? முறைமை வடிவமைப்பு செய்யப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் மிச்ச விடைகளை பார்க்காமலே இதை மட்டும் பார்த்து கொண்டு இதுல இந்த ஸ்டெப் பிழை என்று சொல்லலாம். ஏனென்றா முறைமை பகுப்பாய்வு நடக்க முன்ன முறைமை வடிவமைப்பு நடந்திருக்கு. ஆகவே இது பிழை என்று சொல்லலாம். 2வது பாருங்க, முறைமை பகுப்பாய்வு, முறைமையை நடைமுறைப்படுத்தல், முறைமை வடிவமைப்பு, சாத்திய கூற்று கற்கை. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்னது? எங்கட வளமையான 6 படிமுறைக்கும் ஆக முன்னுக்கு வரும். ஆகவே இங்க கடைசியில கொண்டே போட்டிருக்கு சாத்திய கூறு கற்கை. ஆகவே இந்த விடைத்தெரிவு தவறானது. சாத்தியக்கூறு கற்கைன்னு சொல்லி இருக்கு, அது சரி. முறைமையை வடிவமைப்புன்னு சொல்லி இருக்கு, சரியா வரலாம். என்னடா இடக்கட விட்டு விட்டு தந்திருந்தா அது சரி. முறைமையை நடைமுறைப்படுத்தல், முறைமை பகுப்பாய்வு. முறைமை பகுப்பாய்வு நடந்த பிறகுதான் இந்த முறைமை வடிவமைப்பு நடைமுறைப்படுத்தலும் வரும். ஆகவே இந்த கூற்று பிழை. சாத்தியக்கூறு கற்கை, முறைமை பகுப்பாய்வு, முறைமையை வடிவமைத்தல், முறைமையை நடைமுறைப்படுத்தல். இடையில என்ன தெரியல, முறைமை வடிவமைப்புக்கு இடையில குறிமுறைப்படுத்தல், முறைமையை சோதித்தலும் தவறு நீக்கலும் தெரியல. ஆனா ஓர்டர் தான். ஆகவே 29வது கேள்விக்கு இந்த 4வது விடைத்தெரிவு மிக பொருத்தமான விடைத்தெரிவாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, 30வது கேள்வி. கணினிப்படுத்தலுக்கு, கம்ப்யூட்டரைசேஷன், பின்வருவனவற்றில் எது உகந்ததன்று? ஒரு கணினிமயப்படுத்தலுக்கு பொருத்தமில்லாதது எதென்று சொல்லி, ஒரு பாடசாலையின் மாணவர் அனுமதிகள்,
பாடசாலை நூலகம் ஓர் பரீட்சையில் கட்டுரை வகை வினாக்களுக்கு புள்ளி வழங்குதல், வினாத்தாள்களுக்கு புள்ளிகளை வழங்கிய பின்னர் மாணவர்களின் சராசரி தரங்களை கணிப்பிடுதல். உங்களுக்கு தெரியணும், இதுல சரியான விளைவு வாரதான் அல்லது துல்லியமான தரவு கொண்ட விளைவுகளுக்குத்தான் எது சாத்தியம்? இந்த கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை சாத்தியம். ஒரு பாடசாலை மாணவ அனுமதி என்று சொன்னா குறிப்பிட்ட சில நிபந்தனைகள். பெற்றோர் பாடசாலையின் பழைய மாணவரோ ஆம், எக்ஸ் என்ற பரீட்சையில சித்தியடைந்துள்ளாரா ஆம், என்னது 5ஆம் தர பரீட்சையில 100 புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளாரா ஆம், இப்படி தெளிவான நிபந்தனான் வரும். ஆகவே முதலாவது பொருத்தமாக இருக்கு. ஒரு பாடசாலை நூலகம் கட்டாயம் கணினிமயப்படுத்தணும். ஏன் அப்ப உங்களுக்கு எந்த புத்தகம் இருக்கு போனது இப்ப இருக்கோ புத்தகம் எடுத்துன்னு போயிட்டணுமோ எட்டு பாக்குறதுக்கெல்லாம் எது வேணும்? கணினிமயப்படுத்தப்பட்ட முறை வேணும். கட்டுரை வகை விடைகளுக்கு புள்ளி வழங்குறதுக்கு கணினிமயப்படுத்தப்பட்ட முறை பயன்படுத்தினார். எம்சிக்கு வேண்ட பயன்படுத்தலாம். நான் படிச்சுனாங்க எம்சிக்கு. அப்ப ஓஎம்ஆர் ஷீட்னு சொல்லி பார்த்தேன். என்னது பல்தேர்வு வினாக்களுக்கு விடையளிக்கிறது பாவிக்கிற ஷீட்னு பார்த்தது. ஆனா கட்டுரை வகை வினாக்கள் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட விடைகளாக இருக்காது. மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்? தங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதி கொண்டு போய். ஆகவே கட்டுரை வகை வினா கணினிமயப்படுத்தப்படுறதுக்கு பொருத்தம் இல்லாதது, உகந்தது அந்துதான் கேட்டது. ஆகவே மூன்றாவது விடை தெளிவாக இருக்கும். சரி, இது பிழையாக இருக்கு. ஆகவே விடைத்திரிவு வந்து உங்களோட மூன்றாவது விடைத்திரிவு. நாலாவது முருக பார்ப்போம். விடைத்தாளர்களுக்கு புள்ளியை வழங்கிய பின்னர் நீங்கள் பேப்பரை திருத்தின பிறகு மாணவர்களின் சராசரியையும் தரத்தையும் கணித்தல். சராசரி கணிக்கலாம் தானே, கணினியை பயன்படுத்தி கணிக்கலாம் சராசரி. ABCSF போடுறது நாங்கள் ஏற்கனவே பாய்ச்சக்கோட்டை விரைவிடத்துல பார்த்தோம், பல்தறிவில பார்த்தது. ஆகவே முதலாவது, இரண்டாவது, நாலாவது கணினிமயப்படுத்துறதுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே விடைத்தெரிவு பொருத்தம் இல்லாதது மூன்றாவது விடைத்தெரிவு. முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க. பின்வரும் செயற்பாடுகளை கருதுக. A, நூலகத்துக்கு பொறுப்பான ஆசிரியரை பேட்டி காணல். B, நூலகத்தின் வரலாற்றையும் அது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்ட விதத்தை விவரிக்கும் ஒரு சஞ்சிகை கட்டுரையை ஆவணம். C, நூலகம் மாணவர்களால் எங்கனம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவதானித்தல். ஒரு பாடசாலை நூலக முகாமை முறைமையை விருத்தி செய்வதில் உள்ள தேவைகளை சேகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் எதை அல்லது எவற்றை பயன்படுத்தலாம்? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மூன்றையே விளங்கப்படுத்தி. நூலகத்துக்கு பொறுப்பான ஆசிரியரை பேட்டி காணல் என்ற நாங்கள் நேர்காணல் என்று படிச்சினாங்க. ரைட், இதுல எழுதிக்கொள்ளுங்க உங்களோட பாச புத்தகத்துல நேர்காணல் கையில புத்தகத்தோட இருங்கோ. சரி, அடுத்தது நூலகத்தின் வரலாற்றையும் அது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்ட விதத்தையும் விவரிக்கும் ஒரு சஞ்சிகை கட்டுரை ஆவணம் என்று பார்த்தனாங்க. ஆவணங்களை பரீட்சித்தல். ஆவணங்களை பரீட்சித்தல். அடுத்தது நூலகம் மாணவர்களால் எங்கனம் பயன்படுத்தப்படுறது என்பதை அவதானித்தல் என்றது அவதானிப்பு. அப்ப நாங்களே ஏற்கனவே தரவு சேகரிப்பு நுட்பங்கள் என்ற தலையங்கத்துக்குள்ள இந்த 6 வகையான நுட்பங்கள் பிரதானமா இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல முதலாவது நேர்காணல், இரண்டாவது ஆவணங்களை பரீட்சித்தல், மூன்றாவது அவதானித்தல், அப்சர்வேஷன். ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த மூன்றையுமே என்ன செய்யலாம்? பயன்படுத்திக் கொள்ளலாம். 31வது வினாவுக்கு விடைத்தெரி விளக்கம் 4ஆக இருக்கும். சரி, அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின நோட்ஸ் கொஞ்சம், ஆனா அதுல வரப்போற கேள்விகள் கூட. இப்ப இதுல 3 கேள்வி இருந்தா செகண்ட் பார்ட்லயும் வரும். கிட்டத்தட்ட 8 மார்க்ஸ் அல்லது 9 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். அவை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, இந்த நோட்ஸ்களை படிச்சு கொள்ளுங்க. அது 2010 வந்த வினாக்கள். வினா இலக்கங்கள் 29, 30, 31. அடுத்த 2011ஆம் ஆண்டு வந்த வினாக்கள் 28, 29, 30.
2011 28வது கேள்வி. பாருங்க, 28வது கேள்வி. முறைமை செயற்திறன் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி பயனரின் தேவைகளை நிறைவேற்றுதல் மீட்டிங் யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ் வளங்களின் பயனுறுதி வாய்ந்த பயன்பாடு effective use of resources கிரைய பயனுறுதி cost effectiveness ஆகியன முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் டேஷ் அவத்தையில் கருதப்படுகின்றன. மேற்குறித்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பின்வருவற்றில் எது உகந்தது? நான் கூட சொல்லியிருக்கேன், இந்த கிரயம் பெறுமதி என்ற சொற்கள் இருந்தா அது என்ன, எவ்வளவு பணம் செலவாகுதுன்ற அர்த்தம். இந்த கிரைய பெறுமதி என்ற காசை பற்றி கதைச்சிருக்கு. என்னது எங்களோட இயலுமை ஆய்வுல என்னது பொருளாதார இயலுமை. அப்ப பொருளாதார இயலுமை பற்றி இதுல சொல்லி இருக்கு. பயனரின் தேவைகளை நிறைவேற்றுதல் வளங்களின் பயனுறுதி வாய்ந்த பயன்பாடு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்த்தினாங்க, தொழில்நுட்ப இயலுமை. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு விடயங்களும் இந்த முறைமையின் செயற்திறன் இதெல்லாமே என்ன எங்கட இயலுமை ஆய்வின் பல்வேறுபட்ட வடிவங்கள் வந்திருக்கு. அதாவது நேரடியாக வந்து பணம் செலவாகுது, பொருளாதார இயலுமை என்றதை என்ன சொல்லிக்கு கிரைய பயனுறுதி கோஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பார்த்தனாங்க. நாங்கள் பொருளாதார இயலுமையில அந்த ஆகிற செலவை தர முடியுமோன்று பார்க்கறது மட்டுமல்லாமல் அந்த உற்பத்தி செய்யப்படுற அல்லது அபிவிருத்தி செய்யப்படுற முறைமையால எவ்வளவுக்கு எவ்வளவு பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படும் என்றதையும் பார்க்கணும் என்று பார்த்து. அப்ப இதுதான் என்ன, அப்ப இதுவரை பார்த்த உடனே விளங்கணும் என்னது இயலுமை ஆய்வின் கேள்விதான் வந்துடும். உங்களுக்கு தெரியும், சிலபஸ்ல நேரடியா பார்த்தா உங்களுக்கு இயலுமை ஆய்வுன்றது இல்ல மெத்தன் இருக்கு, ஆனா வினாக்கள் இடத்துல வந்திருக்கு. இப்ப இங்க எங்களோட விடைத்தெரிவு 4வது விடைத்தெரிவாக இருக்கும் இயலுமை ஆய்வு. 29வது கேள்வி, முறைமையை அபிவிருத்தியில் பயன்படுத்தப்படும் நேரடி செயல்முறைப்படுத்தல் டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டிப்ளாய்மென்ட் என்று சொல்லுவோம், நேரடி அமுல்படுத்தல் என்பதை பின்வருவற்றில் எது மிகச்சிறந்த விதத்தில் விவரிக்கின்றது? நாங்கள் நேரடி நடைமுறைப்படுத்த ஏற்கனவே பார்த்து நாங்கள் முறைமையை நடைமுறைப்படுத்துறது 4 பிரதானமான வகைப்படும் என்று சொல்லி, அதுல ஒன்று வந்து நேரடியாக நடைமுறைப்படுத்தல், சமாந்திர நடைமுறைப்படுத்தல், கட்டங்களாக நடைமுறைப்படுத்தல், அடுத்து என்ன வெள்ளோட்ட முறை நடைமுறைப்படுத்தல் என்று சொல்லி. அப்ப அதுல நேரடி செயல்முறைப்படுத்தல் இல்ல நடைமுறைப்படுத்தல் பார்த்து நாங்கள் அதுல நேரடி நடைமுறைப்படுத்தல் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற கைவழி முறைமையானது நிறுத்தப்பட்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதான் என்ன நேரடி நடைமுறைப்படுத்தல். அப்ப இங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க, புதிய முறைமை ஏற்கனவே உள்ள முறைமையுடன் அறிமுகப்படுத்தப்படும், அது தவறு. அதுன்ற பெயரை பக்கத்துல கொள்ளுங்க. புதிய முறைமை ஏற்கனவே உள்ள முறைமையுடன் அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்றது சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தல். ஏற்கனவே இருக்கிற கைவழி முறைமையோட புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டா அது வந்து என்ன சமாந்தர முறை அமுல்படுத்தல் அல்லது நடைமுறைப்படுத்தல். ரைட், இது தவறு. ஒரு கூறு செய்முறைப்படுத்தப்பட்டு அது வெற்றிகரமாக அமைந்தேன் மற்ற கூறுகள் செய்முறைப்படுத்தப்படும். முறைமையானது பகுதி பகுதியாக நடைமுறைப்படுத்தப்படுது. இது என்னது கட்டங்களாக அமல்படுத்தல், பேஸ் டிப்ளாய்மெண்ட். பேஸ் டிப்ளாய்மெண்ட் தான் இரண்டாவதாக சொல்லி பேஸ் டிப்ளாய்மெண்ட் என்றது இரண்டாவது. ஆகவே அதுவும் தவறு. அதாவது ஒரு பகுதி வெற்றிகரமாக அமைஞ்சால் அதை தொடர்ந்து அடுத்த பகுதிகள் நிறுவப்படுறது. மூன்றாவது, கைமுறை முறைமையின் செய்பணி நிப்பாட்டப்பட்டு புதிய முறைமை புகுத்தப்படும். இது சரி. ஏன் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் கணினி முறைமையானது கைவழி முறைமையானது நிறுத்தப்பட்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை அறிமுகப்படுத்தப்படும். இதைத்தான் நாங்க பார்த்தாங்க என்னண்டு நேரடி நடைமுறைப்படுத்தல். ஆகவே நேரடி நடைமுறைப்படுத்தலை பொறுத்தவரையில இது சரியான கூற்று. புதிய முறைமை பகுதிகளாக செயற்படுத்தப்படும், இதுவும் என்ன கட்டங்களாக நடைமுறைப்படுத்தல். ஆகவே எங்களுக்கு
விடைத்தெரி விளக்கம் மூன்றாவது விடைத்தெரி விளக்கமாக இருக்கும். ரைட். முப்பதாவது கேள்வி பாருங்க. வினா இலக்கம் 30. முறைமை அபிவிருத்தி செயற்பாடுகளில் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு 3 படிமுறை வந்திருக்கு. வன்பொருட்களிலும் மென்பொருட்களிலும் மாற்றம் செய்தல், பயனுறுதி வாய்ந்த விதத்தில் வழிப்படுத்திய பின்னர் முறைமையில் கண்டுபிடிக்கப்படும் வழுக்களை திருத்துதல், சி முறைமைக்கு புதிய பயணி தேவைகளை அறிமுகம் செய்தல். இது ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸ் தந்தன. அதாவது முறைமையை பராமரித்தல் என்ற தலையங்கத்துக்குள்ள தந்தது. அதாவது முறைமை நிறுவப்பட்ட அப்புறம் முறைமை உண்மை சூழலில் நிறுவப்பட்ட பின்னர் அங்க வந்து மூன்று பிரதான வகையான பராமரித்தல் இருக்குன்னு பார்த்தன. ஒன்று வந்து புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தல். அது வந்து என்ன, வன்பொருளா இருக்கலாம், மென்பொருளா இருக்கலாம். ரைட். அப்ப முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. ஏக்கு ஒரு ஹைஃபன் போட்டு எழுதிக்கொள்ளுங்க, ஒரு டேஷ் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. முறைமையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தல். இது முறைமை பராமரிப்பில் இருக்கிற மூன்றுக்கும் தந்திருக்குதார். இப்ப நேரடியா தரமாட்டான் முடியும். நீங்களா என்ன செய்யணும், இதை யோசிச்சு கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த வருமுறையில் பயனுறுதி வாய்ந்த விதத்தில் வழிப்படுத்திய பின்னர் முறைமையில் கண்டுபிடிக்கப்படும் வழுக்களை திருத்துதல். நான் சொன்ன நிகழ்நேர வழுக்கள் என்று சொல்லி, அதாவது முறைமையே பரீட்சைக்கு கண்டுபிடிக்கப்படாத ஆனால் முறைமையை உண்மை சூழல்ல பயன்படுத்திக்க கண்டுபிடிக்கப்படுற வழுக்கள் என்று சொல்லப்படும் நிகழ்நேர வழுக்கள். பாருங்க, பயனுறுதி வாய்ந்த விதத்தில் வழிப்படுத்திய பின்னர் முறைமையில் கண்டுபிடிக்கப்படும் வழுக்களை திருத்துதல். என்ன, முறைமை பயனுறுதி வாய்ந்த விதத்துல பயன்படுத்தப்பட தொடங்கின பிறகு முறைமையில கண்டுபிடிக்கப்படுற வழுக்களை என்ன செய்யற நீங்கள் திருத்துறதா இந்த பி ஆக இருக்கு. அது என்ன, இரண்டாவது முறைமை பெறாம நிகழ்நேர வழுக்களை திருத்துதல். அப்ப இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க, நிகழ்நேர வழுக்களை திருத்துதல். சி முறைமைக்கு புதிய பயணி தேவைகளை அறிமுகம் செய்தல். பயனரின் புதிய தேவைகளை உட்புகுத்தல் மூன்றாவது முறைமை பராமரித்தல் என்று பார்த்தாங்கள். அதே வேளை அவ்வாறு புதிய தேவைகளை நாங்கள் உட்புகுத்தேக்க நாங்கள் பணம் அறவிட முடியும் என்றும் பார்த்தனாங்க. ஆகவே ஏபிசி ஆகிய மூன்றுமே முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் முறைமை பராமரிப்பு அவத்தியோட தொடர்புபட்டது. இப்ப கடைசி கல்வி கொள்ளுங்க, மூன்றாவது கல்வி கொள்ளுங்க, பயனரின் புதிய தேவைகள். இந்த பேர்லாம் நாங்கள் நோட்ஸ் படிச்சினாங்க. நோட்ஸ்ல இருக்கிறதுக்கு சார்ந்துதான் இந்த கூற்றுக்கள் வரும். அப்ப ஏ வந்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தல், அப்ப ஏ விடைக்கு வரும். இரண்டாவது நிகழ்நேர வழுக்களை திருத்துதல், அதுவும் விடைக்கு வரும். பயனரின் புதிய தேவைகளை முறைமையில் சேர்த்தல், அதுவும் விடைக்கு வரும். ஆகவே ஏபிசி ஆகிய யாவும் என்று உங்களோட விடை தெரிவு இருக்கும். நான்காவது விடை தெரிவு 2011ஆம் ஆண்டு வந்த வினாக்கள் 3 கேள்வி. சரி, இப்ப நாங்கள் 2012ஆம் ஆண்டு வந்த கேள்விகளை பார்ப்போம். 2012ல 32வது கேள்வி, 33வது கேள்வி என்று 2 கேள்வி வந்திருக்கு. 32, 33. பின்வருவற்றில் எது 32வது கேள்வி, பின்வருவற்றில் எது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தில் SDLC தரப்பட்டுள்ள கட்ட நிலைகளில் சரியான வரிசையை காட்டுகிறது? விளங்கணும். இந்த வரிசை கேள்வி வந்து நெடுகவாரம். பிரச்சனையை வரையறுத்தல், இயலுமை ஆய்வு, அதை விட இந்த 6 படிமுறை. பாருங்க, வடிவமைப்பு, குறிமுறைப்படுத்தல், சோதனை. வடிவமைப்பு நடந்த பிறான் குறிமுறைப்படுத்தல் நடக்கும், அது பிறான் சோதனை நடக்கும். ஆகவே இது சரி.
இந்த ஓர்டர் சரி. அப்ப முதலாவது கூற்று சரி. வடிவமைப்பு நடந்த அப்புறம் இயலுமை கற்க நடக்கும்ன்றது அது பிழை. வடிவமைப்பு நடந்த அப்புறம் சோதனைன்றது சரி. ஆனா இயலுமை கற்க பின்னுக்கு வந்திருக்கு, ஆகவே பிழை. சோதனைக்கு பிறகு பராமரிப்பு இருக்கு, அது சரி. ஆனா பராமரிப்புக்கு பிறகு இயலுமை கற்கின்றது பிழை. இயலுமை கற்க எங்க வரணும்? முன்னுக்கு வந்திருக்க வேண்டும். ஆகவே 32வது வினாவுக்கு முதலாவது விடைத்தெரிவு பொருத்தமான விடைத்தெரிவாக இருக்கும். சரி. 33வது கேள்வி. பாடசாலை ஒன்றில் ஒரு புதிய தன்னியக்க நூலக தகவல் முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. அதிபர் தற்போதைய கைமுறை முறைமையை முற்றாக நிப்பாட்டி இப்புதிய முறைமையை நேரடியாக தொடங்குதல் அவ்வளவு பாதுகாப்பானதல்ல என நம்புகிறார். பின்வருவற்றில் எது அதிபரின் கரிசனையை குறித்து நிற்கும் பொருத்தமான நடைமுறை மாற்றலாகும்? அப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருக்கிற கைவழி முறைமையை நிப்பாட்டி புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையை நிறுவுறன்றது நேரடி அமுல்படுத்தல் அல்லது நடைமுறைப்படுத்தல். சரி. முதல் இந்த இதே சங்கிலி அடைப்பு போட்டு சைட்ல குறிச்சு காட்டுங்க. நேரடி நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லி அதைத்தான் செய்யலாம்னு யோசிக்கிறேன். சங்க இணைப்பு ஃபுல்லா வராது, முதல் 2 லைன் தான் வருமா. ஆனா பிரின்சிபல் என்ன சொல்றார்? இது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்று சொல்றேன். இப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நேரடி நடைமுறைப்படுத்தல் அல்லது அமுல்படுத்தல் இருக்கிற பிரதிகூலங்கள் படிச்சினாங்க. ரைட். என்ன பிரதிகூலம் என்று சொன்னா, இந்த நேரடி நடைமுறைப்படுத்தல்ல ஏற்கனவே இருக்கிற கைவழி முறைமை நிறுத்தப்பட்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை பயன்படுத்தப்படும். ஆகவே புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையில ஏதாவது வழுக்கள் தோன்றினால் தரவு இழப்பு நடைபெறும். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே தந்தேன். அப்ப ஸ்கூல்ல இந்த நூலக தகவல் முறைமையில தரவு இழப்பு நடந்தா அந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள இயலாது. அதால பிரின்சிபல் சொல்றார், ரெண்டையுமே இப்படி செய்யறது பொருத்தம் இல்லை என்று சொல்றார். இப்படி செய்யறது பொருத்தம் இல்லைன்னா நாங்கள் படிச்ச நாங்கள் இதுக்குரிய மாற்று தீர்வாக 2 இருக்கு, நல்ல நல்ல தீர்வுகள். ஒன்று சமாந்தர முறை அமுல்படுத்தல், அதாவது கைவழி முறைமையும் பயன்படுத்தப்படும், புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையும் பயன்படுத்தப்படும். அந்த புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை குறிப்பிட்ட காலத்துல வெற்றிகரமாக அமைஞ்சால் பழைய கைவழி முறைமை நிறுத்தப்படும். ஆகவே இங்க சமாந்தர முறை நடைமுறைப்படுத்துறது பொருத்தமாக இருக்கு. அல்லது கட்டங்களாக நடைமுறைப்படுத்தலும் பொருத்தம். ஒரு பகுதி வெற்றிகரமா அமைஞ்சா பிறகு அடுத்த பகுதியை நிறுவுறது. ஆகவே இங்க சமாந்தர அல்லது கட்ட நிலை மூன்றாவது விடைத்தெரிவாக இருக்கும். இது உங்களோட 33வது வினா 2012ஆம் ஆண்டு வந்த பேப்பராக இருக்கு. 2 MCக்கு வந்தது 2012 பேப்பர். இப்ப 2013 பேப்பர்ல 20, 24, 32வது வினாக்கள் வந்திருக்கு. 2013 பேப்பரை பார்த்தோம்னா 20, 24, 32. சாரி, பாருங்க. முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் SDLC படிமுறைகளான வடிவமைத்தல் மற்றும் குறிமுறைப்படுத்தல் நிலைகளுக்கு இலக்காக அமையாதது பின்வருவற்றுள் எது? வடிவமைத்தல் மற்றும் குறிமுறைப்படுத்தல் டிசைனிங்குலையும் கோடிங்குலையும் வராத விடயம் எதுன்னு கேட்டு, செய்நிரல்களை எழுதல் என்றது குறிமுறைப்படுத்தல். ஆகவே இது வரும். பொருத்தமான இடைமுகங்களை உருவாக்கல் இது வடிவமைப்புக்குள்ள வரும். செய்நிரலாக்க மொழியை தெரிவு செய்யறேன், குறிமுறை மட்டும் எங்களுக்கு என்ன வேணும்? செய்நிரலாக்க மொழி வேணும். அப்ப இதுவும் டிசைனுக்குள்ளே வரும். பயனரின் தேவைப்பாடுகள் அடையாளங்கள் தேவைகளை இனங்காணுன்ற என்ன? முறைமை பகுப்பாய்வு. எதுக்கு முதல்? முறைமையை வடிவமைத்துக்கு முன்னதான் வரும். ஆகவே சரியான விடை தெரிவு
மூன்றாவது விடை தெரிவாக இருக்கு. ஏன் அது இந்த படிமுறைக்குள்ள வராது. இது போல பிழை பிழை மூன்றாவது விடை தெரிவு. அப்ப இது 2013ஆம் ஆண்டு வந்த 20வது வினாவாக இருக்கும். 24வது வினா பாருங்க. பாடசாலையில் தற்போது பாவனையில் உள்ள கைமுறை தகவல் முறைமையை பிரதியீடு செய்யும் முகமாக கணினி அடிப்படையிலான புதிய மாணவர் தகவல் முறைமையினை கிருஷ்ணா அபிவிருத்தி செய்துள்ளார். அவர் இரு முறைமைகளையும் 2 மாதங்களுக்கு சமாந்தரமாக பயன்படுத்துமாறு ஆலோசனையை முன்வைக்கிறார். அவரது முன்வைத்தலுக்கான காரணம் பின்வருவற்றுள் எது? பாடசாலையில் இருக்கிற கைவழி முறைமையை பிரதியீடு செய்யறதுக்காக ஒரு மாணவர் புதிய மாணவர் தகவல் முறைமை, அதாவது கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை ஒன்றை அபிவிருத்தி செய்கிறார். அப்படி செய்து போட்டு அவர் என்ன சொல்றார்? 2 மாதத்துக்கு 2யுமே பயன்படுத்துவோம். அதாவது என்ன, சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தலை ஊக்குவிக்கிறார். அப்ப என்ன செய்யுங்க, இதுல அண்டர்லைன் பண்ணி போட்டு சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தல் நிலைவிடும். என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கைவழி முறைமை நிப்பாட்டி போட்டு கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையை பயன்படுத்தினா தரவிழப்பு நடக்கும். இங்க தரவிழப்பு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பாருங்க, புதிய முறைமையின் செயலிழப்பால் ஏற்படும் இடையூறுகளை குறைத்தல். முதலாவது விடை தெரியும். தீங்கு வைக்கும் மென்பொருள் கண்ட வாய்ப்பு குறைதல் என்றது தவறு. முறைமைக்கு ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றது குறைவு. பரீட்சிக்கவும் தவறு திருத்தவும் எடுக்கும் நேரத்தினை குறைத்தல், அதுவும் தவறு. பொருத்தமான என்ன? புதிய முறைமையின் செயலிழப்பால் ஏற்படும் இடையூறுகளை குறைத்தல். அந்த இடையூறு அண்டர்லைன் பண்ணி போட்டு இந்த சைட்ல குறிச்சு காட்டுங்க. தரவு இழப்பு, டேட்டா லாஸ்ட் என்று சொல்லுவோம். தரவு இழப்பு. இது உங்களோட முதலாவது விடைத்தெரிவாக இருக்கும் 24வது வினாவுக்கு. அப்ப 24வது கேள்வி சரி. அடுத்தது 2013 வந்த 32வது கேள்வி. சரி, 2013 வந்த 32வது கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, முறைமை ஒன்றை பயன்படுத்தும் போது நிறைவேற்றப்பட வேண்டிய இலக்குகள் செயல்சார் தேவைகளாகும். நான் மேலோட்டமாக இந்த செயல்சார் தேவைகளை சொல்லிக்கொண்டு போறேன். அப்புறம் செயல்சாராத தேவை இருக்கு, நான் பார்ப்போம் என்னன்னு. வினைத்திறன் மற்றும் பயனர் நட்புறவு என்பன செயல் சாராத தேவைகளுக்கு உதாரணங்களாகும். சீக்கூற்று, செயல்சார் தேவைகளும் செயல் சாராத தேவைகளும் முறைமை அபிவிருத்தி ஆழ்வட்ட படிமுறையில் பகுப்பாய்வு படிமுறையில் அடையாளம் காணப்படும். மேற்படி கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. இந்த 32வது கேள்வி. இதை நான் உங்களுக்கு சொன்னா அந்த நோட்ஸ்ல விடுபட்ட பகுதின்னு சொல்லி முறைமையின் செயல் சார்ந்த தேவைகள், செயல் சாராத தேவைகள்னு சொல்லி வருமன். ஆகவே இந்த 2013 வந்த 32வது வினாக்குரிய விடையை நாங்க ஒரு படிச்சு போட்டு செய்தாதான் பிரியோசனமா இருக்கு. இப்ப அந்த 2013 வந்த 32வது வினா அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இப்ப 2014ஆம் ஆண்டு எம்சிக்கு முடிச்சுட்டு இந்த நோட்ஸை தான் ஆரம்பிப்போம். நோட்ஸ் எல்லாம் இடையில இடையில செருகப்படும். இப்ப இதை எம்சிக்கு பகுதி முடிக்கட்டு நாங்க 32வது திருப்பி இருக்கா செய்வோம். சரி, 2014ஆம் ஆண்டு பாருங்க பிள்ளைகள் 31, 32, 33. 2014 சாரி
31, 32, 33, 31வது கேள்வியை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள முற்றுப்பெறாத வாக்கியத்தை கருதுக. டேஷ் என்பது முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டத்தின் ஒரு படிமுறையாகும். மேற்குறித்த வாக்கியத்தின் வெற்றிடத்தின் ரப்பிற்கு மிகவும் பொருத்தமானது பின்வருவனவற்றுள் எது? பாருங்க, மேற்குறித்த வாக்கியத்தின் வெற்றிடத்தின் ரப்பிற்கு மிகவும் பொருத்தமானது. முதலாவது நேர்முக தேர்வை நடாத்துதல், குறிமுறையை பரீட்சித்தலும் வலு நீக்கலும், பரீட்சார்த்த தரவுகளை சேகரித்தல், பயனர் கைமுறையிலான குறிப்பை எழுதுதல். பாருங்க, அந்த கேள்விய டேஷ் என்பது முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் ஒரு முக்கியமான படிமுறையாகும். சரி, வடிவா கவனிக்கணும். முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் படிமுறை தான் கேட்டிருக்கே தவிர அந்த படிமுறையில் இருக்கிற உபபகுதிகளை பற்றி கேட்கிறது. நேர்முக தேர்வினை நடாத்துதல் என்றது தேவைகளை இனங்காணல் என்ற அல்லது முறைமையை பகுப்பாய்வு செய்தல் என்றது என்ற இடத்துல வர சின்ன தலையங்கமான தேவைகளை இனங்காணலுக்கு வர உதாரணம் தான் என்ன? நேர்முக தேர்வு நடத்து. அப்ப நேர்முக தேர்வினை நடத்துதல் என்றது SDLC பிரதானமான படிமுறை அல்ல. பிரதான படிமுறையில உண்டான முறைமையை பகுப்பாய்வு செய்தல் அல்லது தேவைகளை இனங்காணுதல் என்ற பகுதிக்கு வர ஒரு சின்ன தலையங்கம் தான் என்ன? இந்த முதலாவது விடைத்தெரிவு. ஆகவே முதலாவது விடைத்தெரிவு வரா. குறிமுறையை பரீட்சித்தலும் தவறு நீக்கலும் என்றது பிரதான படிமுறை. படிச்சுனாங்க, பரீட்சித்தலும் தவறு நீக்கல். ஆகவே அது விடைக்கு வரும். பரீட்சார்த்த தரவுகளை சேகரித்தல், இது என்ன? முறைமையை பரீட்சித்தல் வார ஒரு சின்ன விஷயம். பயனர் கைமுறையிலான குறிப்பை எழுதுதல், இதுவும் ஒரு சிறிய பகுதியாக இருக்கும், பிரதான பகுதி அல்ல. பயனர் கைமுறையிலான குறிப்பு சொல்றது யூசர் கைட். அது எப்படி இந்த முறைமையை பயன்படுத்துறதுன்ற குறிப்பு அது உங்களுக்கு இல்லை. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா நேரடியாவே எங்களுக்கு விடை இருக்கு. குறிமுறையை பரீட்சித்தலும் வலு நீக்கலும் என்றது இரண்டாவது விடைத்தெரிவு பிரதானமான SDLC படிமுறை. இதுக்கு தான் சொன்னேன் 8 SDLC படிமுறையை நீங்கள் பாடமாகிக் கொள்ளுங்க சொன்னது. ஆகவே உங்களோட சரியான விடைத்தெரிவு இரண்டாவது விடைத்தெரிவாக இருக்கும். 32வது கேள்வி, உங்கள் பாடசாலையில் நடைமுறையில் உள்ள கைமுறையிலான மாணவர் நிர்வாக முறைமையை தன்னியக்க முறைமையாக்கிய பின்பு சமாந்தர அமுலாக்கலுக்கு பதிலாக நேரடி அமுலாக்க முறை முன்மொழியப்பட்டது. பின்வருவனற்றுள் நேரடி அமுலாக்கம் பற்றிய சரியான கூற்று எது? என்ன? நேரடி அமுலாக்கத்தின் வரைவிலக்கணம் கேட்டிருக்கு. முதலாவது சொல்லி இருக்கு, சமாந்தர அமுலாக்கலை விட நேரடி அமுலாக்கத்துக்கு அதிக தொகை செலவாகும். அது தவறு. ஏன்? சமாந்தர அமுலாக்கம் தான் ரெண்டும் பெறும், கைவழி முறைமையும் பெறும், கணினிமயப்படுத்தப்பட்ட முறையும் பெறும். அது தவறு. நேரடி அமுலாக்கத்துக்கு தேவையான மனித வலு சமாந்தர அமுலாக்கத்துக்கு தேவையான மனித வலுவை விட அதிகமாகும். அது போல ஏன் நேரடி அமுலாக்கம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நேரடி அமுலாக்கத்துக்கு தேவையான மனித வலு சமாந்தர அமுலாக்கலுக்கு தேவையான மனித வலுவை விட அதிகமாகும் என்று சொல்லியிருக்கு. அது போல ஏன் சமாந்தர முறை அமுலாக்கம் என்று சொன்னா கைவழி முறைமையும் இருக்கும், கண்ணிமயப்படுத்தப்பட்ட முறைமையும் இருக்கும். ஆகவே ரெண்டு முறைமை உண்டாயிருக்க மனித வலு கூட வேண்டுமே தவிர குறையாது. ஆனா நேரடி அமுலாக்கத்துல கைவழி தகவல் முறைமை நிறுத்தப்பட்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை அறிமுகம் செய்யப்படும் அல்லது அமுல்படுத்தப்படும். ஆகவே என்ன நடக்கும்? நேரடி அமுல்படுத்தல தேவையான மனித வலு குறையும். ஏன்? சமாந்தரம் என்றா ரெண்டும் பெறும், கைவழி முறைமையும் பெறும், கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையும் பெறும். ஆனா நேரடி அமலாக்கத்துல என்ன பெறும்? எங்களுக்கு கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை மட்டும்தான் பெறும். ஆகவே ஒப்பீட்டு ரீதியில மனித வலு குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே இங்க அந்த இரண்டாவது கூற்று தவறான கூற்றாக இருக்கும். தன்னியக்க முறைமையில் பிரச்சனைகள் தோன்றும் இடத்து கைமுறை முறைமைக்கு மீண்டும் செல்லுதல் கடினமாகும். ஏன்? நேரடி அமலாக்கம் செய்தா நாங்கள் கைமுறை செய்ய மாட்டோம். திடீரென்று கணினி பழுதா போனா அல்லது முறைமை வெற்றிகரமா அமையாட்டி தரவுகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கும்,
ஆகவே கைமுறை முறைக்கு மாற்றிக்க இடையில தரவிழப்பட்ட ஒரு பிரதான விஷயம் இருக்கும். ஆகவே அந்த கூற்று சரியாக இருக்கும். நேரடி அமலாக்கத்துக்கு சமாந்தர அமலாக்கத்தை விட பாடசாலை காரியாலயத்தில் அதிக பௌதிக இடம் தேவை. நேரடி அமலாக்கத்துக்கு பௌதிக இடம் கொஞ்சம் காணும். ஏன் புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனா சமாந்தர அமலாக்கத்துல என்ன வேணும்? அதிக இடம் வேணும். ஏன் கைவழி முறைமையும் இருக்கும், கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையும் இருக்கும். ஆகவே இந்த கூற்றும் தவறானது. இது 32வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பொருத்தமான விடைத்திரிவு 3வது விடைத்திரிவாக இருக்கும். 33வது கேள்வி, உங்கள் பாடசாலை அதன் நூலக நடவடிக்கைகளை தன்னியக்க முறைமையாக்க தீர்மானித்துள்ளது. புதிய முறைமையின் தேவைப்பாடுகளை சேகரிக்கும் குழுவில் நீங்களும் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்நோக்கத்துக்காக உங்கள் குழுவின் அங்கத்தவர் ஒருவரும் கீழ்வரும் நுட்ப முறைகளை முன்மொழிகிறார். அப்ப சொல்லியிருக்கு புதிய முறைமையின் தேவைப்பாடுகளை இனங்கள், அதாவது தேவைகளை இனங்காணுதல், அதுக்கு பாய்கிற தரவு சேகரிப்பு நுட்பங்கள். நேர்மோ தேர்வை நடாத்துதல் தரவு சேகரிப்பு நுட்பமாக வரும். அதாவது தேவைகளை இனங்காண்றதை பயன்படுத்தலாம். சரி. வினாக்கொத்தை தயாரித்து விநியோகித்தல், அதுவும் சரி. ஆவணங்களை பரீட்சித்தல், அதுவும் சரி. நாங்க மொத்தம் 6 வகையான தரவு சேகரிப்பு நுட்பங்கள் பார்த்தினாங்க. இதுல 33வது ஏபிசி ஆகிய யாவும் மூன்றும் வரும். ஆகவே எங்களுடைய 33வது கேள்விக்கு தரவு சேகரிப்பு நுட்பங்கள் ஏபிசி மூன்றும் பயன்படுத்தலாம். 4வது விடைத்தெரிவாக இருக்கும். அது 2014 வந்த வினாக்கள் 31, 32, 33. அப்போ நீங்கள் வினாக்கள் அவதானிச்சீங்களா இருந்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேள்விகளால் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும். ஆகவே எங்களுக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கும். 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி 2015ஆம் ஆண்டுல 11வது கேள்வி வந்திருக்கு. சரி. அநேகமா இந்த 2017 செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் பெரிய கேள்விகள் வந்தா தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எம்சிக்யூ குறையிறது. பாருங்க, செகண்ட் பார்ட்ல இந்த கட்டாய வினால ஒரு கேள்வி வந்துக்கு 2 மார்க்ஸ். ஆகவே 2 மட்டும் 3 வந்துட்டுது. அங்கால நாங்கள் பகுதி 2 பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு அநேகமா ஒரு முழு கேள்வி இருக்கும். சரி, எனக்கு 5வது கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியணும் ஏதோ ஒரு விதத்துல கேள்வி பெருசா வரும். 5வது பெரிய கேள்வி இருக்கு. அதே நேரம் பகுதி 2ல 1வது கேள்வியில 9வது கேள்வி இருக்கு, 2 மார்க்ஸ் இருக்கு. அப்ப எம்சிக்கு குறையிறது ஓகே தான். ஏதோ ஒரு இடத்த உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணப்பட்டு கேள்வி வரும். கேள்வி வராவிடும் இல்லை. சரி. இப்ப 2011ஆம் ஆண்டு கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா 2015ஆம் ஆண்டுல 11வது கேள்வியை பார்த்தோம்னா முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தில் இடம்பெறும் சில செயற்பாடுகள் ஏ தொடக்கம் எச் வரை முகப்படையாளமிட்டு காட்டப்பட்டுள்ளன. இதுல 8 படிமுறையும் தந்திருக்கு. அதாவது பிரச்சனையை வரையறுத்தல், இயலுமை ஆய்வுல வழங்கி எல்லாமே வந்திருக்கு. இதுல பார்த்தோம்னு சொன்னா இயலுமை ஆய்வு என்றது பி 2வதாக வரும். ஏன் முதல் பிரச்சனையை வரைவிலக்கணப்படுத்துதல், ப்ராப்ளம் டெபினிஷன், அல்லது பிரச்சனையை வரையறுத்தல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இது 1வது படிமுறையாக இருக்கும். இயலுமை ஆய்வு 2வது. 1வது இ, 2வது பி. 1வது இ, 2வது பி என்றால் மிச்சம் பார்க்காமலே எங்களுக்கு விடைத்தெரிவு வரும் 3வது விடைத்தெரிவு. இது 2015ஆம் ஆண்டு வந்த 11வது கேள்வி. மிச்சம் செய்யணும் பார்ப்போம். எஃப் சொல்லி இருக்கு பாருங்க, முறைமை பகுப்பாய்வு, அது சரி. ஜி முறைமை வடிவமைப்பு, சரி. ஏ முறைமை அபிவிருத்தி. இதுல பிள்ளைகள் நான் இப்ப சொல்ல சில விஷயங்கள் எழுதி கொண்டு போங்க. இந்த முறைமை அபிவிருத்தி என்றது குறிமுறைப்படுத்தல், கோடிங். வழிகளுங்க குறிமுறைப்படுத்தல், கோடிங் என்று போடுங்க. ஏக்கு பக்கத்தை முறைமை அபிவிருத்தி என்று இருக்கല്ലോ, அதுக்கு போடுங்க குறிமுறைப்படுத்தல்.
இந்த எச்சுக்கு எழுதுங்க சோதித்தலும் தவறு நீக்கலும். முழுமையா எழுதி வைங்க. சோதித்தல் மட்டும் இருக்கு. சோதித்தலும் தவறு நீக்கலும். சி முறைமையை அமுல்படுத்தல் போடுங்க. முறைமையை நடைமுறைப்படுத்தல். முறைமையை அமுல்படுத்தலுக்கு பிரேக்கெட் போடுங்க. முறைமையை அல்லது முறைமையை நடைமுறைப்படுத்தல். இந்த பிரச்சனையை விரலக்கணப்படுத்தல்களை கொள்ளுங்க. பிரச்சனையை வரையறுத்தல். பிரச்சனையை விரைவிலக்கணப்படுத்தல்களை கொள்ளுங்க. பிரச்சனையை வரையறுத்தல். சரி, அப்ப அந்த இதுக்கு பதிலா இது வேறுமன்ற அந்த சொற்கள் உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, ஏ வந்து முறைமை விருத்தின்றது குறிமுறைப்படுத்தல். குறிமுறைப்படுத்த என்ன செய்யணும்? முறைமையை சோதிக்கணும். சோதிச்சு தவறு நீக்கணும். பாருங்க, அடுத்து எச் தந்திருக்கு. சோதித்தலும் தவறு நீக்கலும். அடுத்த சி முறைமையை அமுல்படுத்தல் இல்ல நடைமுறைப்படுத்தல். டி முறைமையை பராமரித்தல். இப்ப வளமையான இந்த 8 படிமுறை நீங்க பாடமாக வச்சீங்கன்னா எம்சிக்கு செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். இது 2011ஆம் ஆண்டு வந்து வினாவாக இருக்கும். வினா இலக்கம் 11. இப்ப நாங்க அடுத்த கேள்வி 2016ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டுல 16வது கேள்வியும் 17வது கேள்வியும் வந்திருக்கு. 16, 17. பாருங்க, முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் சோதனை படிமுறையில் பின்வரும் செயற்பாடுகள் அடங்கியுள்ளன. ஒன்று ஏற்புடைமை சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை, அலகு சோதனை. மேற்குறித்த செயற்பாடுகளின் சரியான சோதனை வரிசை யாது? உங்களுக்கு தெளிவா தெரியணும். பயனர் ஏற்புடைமை சோதனை என்றது முறைமை அபிவிருத்தி நிறுவனம் தான் இந்த மற்ற 3 சோதனையும் செய்தாப்புற கடைசியாக பயனரை கூப்பிட்டு செய்யறதான் என்ன? பயனர் ஏற்புடைமை சோதனை. அந்த ஏற்பு சோதனைக்கு பிரேக்கெட் போடுங்க. பயனர் ஏற்புடைமை சோதனை என்று போட்டுக்கொள்ளும். சரி, பயனர் ஏற்புடைமை சோதனை இந்த ஏக்குட். இது இப்ப எப்படி இருக்கும்? எங்கட முறைமையை சோதித்தல்ல கடைசி படிமுறையா இருக்கு. அப்ப கடைசியா வாரன்னு பார்த்தோம்னா இந்த 2வது வரலாம் அல்லது 4வது வரலாம். சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு நான் இப்ப 3ஐயும் 1ஐயும் வெட்டுறேன். அடுத்தது உங்களுக்கு தெரியணும், ஒரு முறைமையை சோதிக்கிறதுல முதலாவது ஒழுங்கு வந்து அலகு சோதனை, யூனிட் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அப்ப அலகு சோதனைன்றது முதலாவதா வரும். இது டி. அதை வச்சுக்கொண்டு இது பிழை. அலகு சோதனை நடந்து, ஒருங்கிணைப்பு சோதனை நடந்து, முறைமை சோதனை நடந்து, கடைசியாத்தான் பயனர் ஏற்புடைமை சோதனை நடக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு அது விளங்கி இருந்தா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், செய்து கொண்டு போகலாம். கஷ்டப்பட தேவை. அலகு சோதனைனா சின்ன சின்ன சோதிக்கிறோம். அலகு சோதனை ஏற்புடைமை சோதனைனா எல்லா சோதனையும் நிறைவேற்றின பயனரை கூப்பிட்டு இந்த முறைமை அபிவிருத்தி செய்து முடிச்சாச்சு செக் பண்ணு கொண்டு கேட்கிறான் என்ன ஏற்புடைமை சோதனை. ஆகவே எங்களோட ஓர்டர் பாடமாக்கி இருக்கணும். டிபிசிஏ அலகு சோதனை, அடுத்தது ஒருங்கிணைப்பு சோதனை, அடுத்தது முறைமை சோதனை, அடுத்தது ஏற்புடைமை சோதனை. சரி, இந்த ஓர்டரையும் பாடமாகி கொள்ளுங்க. இப்ப நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 2016ஆவது ஆண்டு வந்த 17வது வினா. காப்போத சாதாரண பரீட்சையில் பெறுபவர்களை மீள் மதிப்பிடுவதற்காக விண்ணப்பிக்கப்படுவதற்கு தற்போது காணப்படும் கைமுறைக்கு பதிலாக புதிய தொடரா முறையை அறிமுகம்
செய்வதற்கான ஒரு யோசனை உள்ளது. ஆன்லைன்ல செய்ய போயிடும். பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் வினைத்திறனை மேம்படுத்தும். பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் செம்மையை அதிகரிக்க செய்யும். பிரேரிக்கப்பட்ட முறைமை இணையத்திற்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பரீட்சார்த்திகளில் ஒரு மறையான விளைவை கொண்டிருக்கும். என்ன சொல்லியிருக்கு? OL எக்ஸாம்ல பெறுபவர்களை மீள் மதிப்பீடு செய்யறதுக்கான அப்ளிகேஷன், ரீகரெக்ஷனுக்கான அப்ளிகேஷன். போன ரிசல்ட்ஸ் வருது, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வேற இல்லைன்னு சொன்னா நீங்க ரீகரெக்ஷனுக்கு என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். அத வளமையா என்ன செய்யறோம்னா ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணி பிரின்சிபல் ஊடாக விலையத்துக்கு அனுப்பி அனுப்புறோம். விலையத்துக்கு பிரின்சிபல் ஊடாக நேரடியாக அனுப்பப்படுறது. அப்ப ரீகரெக்ஷனுக்கு நாங்கள் அனுப்பி ஒரு ஒரு படிவத்தில் நிரப்பி தான் அனுப்புவோம். அதுக்கு பதிலா ஆன்லைன்லயே அப்ளை பண்ற வசதியை கொண்டு வந்தா என்ன நடக்கும்? சொல்லி இருக்கு, பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் வினைத்திறனை அதிகரிக்கும். அது சரி, ஏன் விரைவாக அந்த உங்களோட அப்ளிகேஷன் போகும், அங்க விரைவாக செய்து உங்களோட ரிசல்ட்டை சரியோ பிள்ளையோ செக் பண்ணி திருப்பி ரீகரெக்ஷன் செய்து சொல்லிக்கணும். அப்ப கூற்று சரியாக இருக்கும். பி, பிரேரிக்கப்பட்ட முறைமை மீள மதிப்பிடும் செயல்முறையின் செம்மையை அதிகரிக்கும். அதுவும் சரி. ஏன் ஆன்லைன்ல செய்ய தவறுகள் வர்றதுக்கு குறைவா பிழையா இருக்கு. உதாரணமா நீங்கள் கையால் எழுதி அனுப்பிக்க இண்டெக்ஸ் நம்பரை பிழையா எழுதி அனுப்புறீங்க. ஒரு நம்பர் பிழையா எழுதி போட்டீங்க, அல்ல ஒரு நம்பரை விட்டுட்டீங்க. கைமுறை தகவல் முறைமை சொல்லுமோ பிழை என்று சொல்லாது. ஆனா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க இண்டெக்ஸ் நம்பர் பிழை என்று சொல்லும். சரி. ஆனா மூன்றாவது பாருங்க, பிரேரிக்கப்பட்ட முறைமை இணையத்துக்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பரீட்சார்த்திகளில் ஒரு மறையான விளைவை கொண்டிருக்கும். உங்களோட ஏரியால இன்டர்நெட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றது என்னது? பொருத்தம் இல்லாம இருக்கும். அது மறையான விளைவை கொண்டிருக்கும். நெகட்டிவ் இம்பேக்ட் என்று சொல்லுவோம். அதுவும் சரி. ஆகவே ABC ஆகிய யாவும் 2016 ஆண்டு வந்த வினாக்கள். சரி.